பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நாளுக்கான வாக்குத்தத்தமாக சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஆனால் இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறனால நீங்கள் எந்த ஒரு கவலை இல்லாமல் இருக்கலாம். எந்த ஒரு கவலைப்படவே வேணாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்கிறது. மெய்ப்பன் அதை ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். நல்ல ஒரு ஷெப்பர்டாக இருந்து மேய்க்கிறார்னு வச்சுக்கலாம். ஒரு மெய்ப்பன் மேய்க்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடுகள் அந்த புற்களை எல்லாம் சாப்பிடும், அதுக்கப்புறம் அது இளைப்பாறும், எல்லாம் செய்யும், சரியா? ஆனால் என்ன தைரியத்தில் பண்ணுன்னா, அந்த மெய்ப்பன் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறார், எந்த ஒரு ஆபத்து எனக்கு நேரிடாதபடி மெய்ப்பன் தூங்க மாட்டாங்க. ஒருவேளை ஆடு தூங்கினாலும், ஆடு சாப்பிட்டுட்டு இருந்தாலும், மெய்ப்பன் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. மெய்ப்பன் சுற்றிலும் பார்ப்பார்கள், இந்த ஆட்டிற்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமா, அது நேரிட்டா எப்படி பாதுகாக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம தேவன். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதபடி நல்ல மெய்ப்பனாக இருந்து அவர் பாதுகாக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, அநேக போராட்டங்களை குறித்து நாங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். என்ன நடக்கும், எங்கள் வாழ்க்கை எப்படி ஆகும், இந்த காரியங்கள் என்னவாய் முடியும், பல குழப்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த காலை வேளையில் எங்களுக்கு நல்ல ஒரு அந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். நல்ல ஒரு மெய்ப்பனாக இருக்கிறீர். நாங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம். நாங்கள் நல்ல நிம்மதியாக இளைப்பாருவோம், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருப்போம் ஆண்டவரே. இதனாலே இந்த சிந்தனையில் வருகிற எல்லா போராட்டங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாய் விலகட்டும். நீ நல்ல மெய்ப்பனாக இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீ வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அன்று எல்லாரையும் சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. அந்த விசேஷம் அந்த கிச்சன் பகுதியில் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அந்த பிள்ளைகள் நல்ல பாதுகாப்பை கொடுங்க. சமைக்கிற எல்லா ஆகாரங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பத்தையும் எண்ணெயும் தண்ணியும் மாவையும் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. அந்த வீட்டில் ஒரு குறைவு படக்கூடாது. இன்னைக்கு ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் யார் இருந்தாங்கன்னா அவங்கள சுகமாய் வீட்டுக்கு கொண்டு வாங்க. எல்லா ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுப்பிச்சு கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மையினால் திருப்தி ஆக்குங்க. இந்த ஆண்டு வரை அந்த பிள்ளைகள் ஆண்டு எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கட்டும். அன்று எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க, எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்க. அநேக ஜனங்களை சபைக்கு கொண்டு வாங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு ஆண்டவரே, இந்த திருச்சபை, எஸ்தர் திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. அநேக ஆத்துமாக்கள் பலனடைய உதவி செய்யுங்கப்பா. அந்த ஆலயம் கட்டுகிற காரியத்தில் எங்கள் தேவையெல்லாம் சந்திங்க. ஜனங்களுடைய இருதயத்தில் பேசுங்க, ஜனங்களோடு இடைப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பெருமனல் கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. நீங்க இளைப்பாருங்க. கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். God bless you.